பன்னீர் டிக்கா. இது ஒரு வித்தியாசமான பன்னீர் டிக்கா. இதை நான் எப்படி செய்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். நமக்கு இதுக்கு தேவையானது முக்கியமானது பன்னீர், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, கொஞ்சம் சுகர், அது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு சுகரு. இது வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் தயிர் கலந்த ஒரு கலவை. இது வந்து பன்னீருக்கு நடுவில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது பிரியாணியோட அந்த புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறது. இப்போ இது விரிவாக எப்படி பண்ணுறேன்றதை நான் காட்டிடுறேன். பன்னீரை நம்ம வந்து தண்ணியில் போட போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம். இது ஒரு வித்தியாசமான கத்தி, இதில் கட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதனால் இந்த கத்தி இல்லாதவங்க சாதா கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக 3 துண்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் இது 3, இது ஒன்று 4 கட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ கட் பண்ணிவிட்டு சாஃப்டாக ஒரு 3/4 வாசி கட் பண்ணுங்க போதும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஸ்லிட் போட்டுட்டோம். இந்த ஸ்லிட் போட்ட பன்னீரை நம்ம தண்ணி ஏற்கனவே நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம், அந்த தண்ணியில் நம்ம இது போட போகிறோம். இது எதனால் போடுறோன்னா, நம்ம யூஸ்வலாக பன்னீர் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தண்ணியில் போட்டதும் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். நல்ல ஒரு பாயிலில் வைங்க, ரொம்ப பாயில் விடாதீங்க, ஏன்னா அப்புறமா சூடு இறங்குனதும் ஹார்ட் ஆகிடும் பன்னீர். இப்போ நம்ம அந்த வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸு பாயில் பண்ண விடுங்க. பாயில் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த மீன் டைம் நான் வந்து ஒரு பவுலில் ப்ளெயின் வாட்டர் ஊற்றுறேன். இது எதுக்குன்னா, இந்த சூடாக இருக்கிற பன்னீரை நம்ம எடுத்து இந்த தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பன்னீர் இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ மோரலஸ் நம்ம பன்னீர் எனக்கு கை வச்சா தான் ஃபீல் பண்ண முடியும் சாஃப்ட் ஆச்சான்னு. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது பாயில் ஆகிறதுக்கு, அதனால் நம்ம அதை டைம் கொடுக்கலாம். யூஸ்வலாக பன்னீர் விரும்பாத பசங்களே இருக்க மாட்டாங்க. பன்னீர் உடம்புக்கு நல்லது, மில்கில் பண்ணுற ப்ராடக்ட்னால ரொம்ப ஃபேட்டுன்னு ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. அளவாக எது வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம பன்னீர் வந்து இதில் பாயில் ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து இந்த கோல்டு வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா, அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ இந்த கோல்ட் வாட்டரில் போட்டதும் பன்னீர் வந்து அதோட சாஃப்ட்னஸை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இப்போ இதை வந்து மறுபடியும் இந்த பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம பண்ண போகிறது, இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த புதினா பேஸ்ட்டை ஸ்டஃப் பண்ண போகிறேன். நம்ம அதுக்காக தான் முதல்ல இதில் ஒரு ஸ்லிட் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ஸ்லிட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புதினாவை அப்படி ஸ்டஃப் பண்ணி நம்ம வச்சுப்போம். ரொம்பவும் வேண்டாம், தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த பன்னீருக்குள்ளே நம்ம அந்த மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டோம். அடுத்ததாக பண்ண போகிறது, நம்ம வந்து இந்த சாஸை நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிட்டில் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ், அது கூட நம்மளுக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கேரமலைஸ் ஆகும் எப்போவுமே, அதனால் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வளர ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. 5 நிமிஷத்தில் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். எதிர்பாராமல் கெஸ்ட்டு வந்துட்டா டப்புன்னு பன்னீர் இருந்துச்சு, அப்படி பன்னீர் இல்லைனா கூட நீங்கள் ஹோம்மேட் பன்னீர் பண்ணலாம். வெரி சிம்பிள். நான் எப்படி ஹோம்மேட் பன்னீர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
நல்ல பாயில்டு 1/2 லிட்டர் பாலை நல்ல பாயில் ஆகிற பாலில் கொஞ்சம் லெமனும் கொஞ்சம் தயிரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையை அப்படியே ஒரு நம்ம வீட்டில் டீ வடிகட்டி இருந்தால் கூட மாதிரி போதும், இல்லாட்டி ஒரு மல் துணியில் நல்லா கட்டிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தொங்க விட்டுடுங்க. தொங்க விட்டதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் நல்லா ஈவன் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். அதனால் கெஸ்ட்டு வந்துட்டால் பட்டுன்னு பன்னீர் இல்லையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், வீட்டில் உங்கள் ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடும். ஸோ இந்த சாஸை நீங்கள் இந்த பேனில் ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. இதனுடைய பச்சை போகிறதுக்காக ஜஸ்ட் 1 மினிட் நல்லா ஒரு சூடு கொடுத்துருங்க. அந்த சர்க்கரையும் அதில் கரையிற மாதிரி ஒரு சாட் பண்ணிடுங்க. நல்ல சாஸினுடைய பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வருது, என்னால் அது உணர முடியுது. இப்போ நல்லா இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஏற்கனவே புதினா வச்சு ஸ்டஃப் பண்ண பன்னீரை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் 1 by 1. போட்டுட்டோம். பிளேட்டை இங்கே வச்சுருவோம். இதை இப்போ நல்லா ஒரு டாஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கலரில் வந்துடும். பார்க்குறதுக்கு ஒரு சாக்லேட் மாதிரியே இருக்கும், ஆனால் சாக்லேட் இல்லை, இது பன்னீர். நல்லா இப்போ வதக்கி அந்த சாஸ் எல்லாம் நல்லா இந்த பன்னீரில் பட்டுடுச்சு. இப்போது வெளியில் பார்க்குறதுக்கு ப்ரௌனு, நடுவில் ஒயிட்டு, உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதினாவுமா 3 ஃப்ளேவர் கலரில் இருக்கும் இந்த பன்னீர் டிக்கா. இது சம்திங் டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள். இப்போ மோரலஸ் நம்ம பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் முடிச்சுட்டு பன்னீர் டிக்கா ரெடி. இப்போ நம்ம இதில் ரெடியான பன்னீரை பிளேட்டுக்கு நம்ம மாற்றுறோம். சைடில் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு டெக்கரேஷனுக்கு. ஒன்று நடுவுலையும் போட்டுக்கலாம். கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.